சார். யாரு நீங்க? என்ன வேணும்? ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க சார். இல்ல இந்த 3 நாளைக்கு முன்னாடி இந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கேமரா வெளியே இருக்கு பார்த்தேன். அது மட்டும் வேணுங்க. யார் சார் நீங்க? போலீஸா? இல்ல இவரு இல்ல போலீஸ் கிடையாது, எம்எல்ஏ பையன். சரி சார், தரேன். டைம் என்ன இருக்கும்? நீங்க என்ன அம்மா வீட்ல டிராப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தானே போறீங்க நீங்க? நம்ம கிளம்புது ஒரு 9, 10, 10:30. சரி, ஒரு 10:30ல இருந்து ஒரு 12, 1 மணி வரைக்கும் கொடுங்க சார். சரி மேடம். ஃபோன் கொடுங்க சார். இந்தாங்க சார். நீங்க போங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ, பாத்தீங்களா, நம்மள யாருன்னே தெரியாது. கஜினி போல் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுவோமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் கிளினிக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். அங்கதான் போனோம், நீங்க லீவ் போட்டீங்கன்னாங்க, அதான் இங்க வந்துருக்கோம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என் சிஸ்டர் தீபா குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப மாத்திரை கொடுத்தீங்கல்ல, என்ன மாத்திரை கொடுத்தீங்க? அது வந்து குழந்தை இல்லன்னு தானே அவங்க வந்தாங்க, அதுக்கான மெடிசனை தான் நான் கொடுத்துருக்கேன். ஏய், ஐயோ மேடம் மேடம் மேடம், அடிச்சு கிடிச்செல்லாம் வச்சிடாதீங்க. போலீஸ் கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க. பாவம், வாழ்க்கையே போயிடும். பாவம் டாக்டர் இல்ல, அவங்களும் அந்த இடத்துல வச்சுக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணு. சொல்லுமா. நான் எந்த தப்புமே பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா? மேடம், உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல? செய்யற தொழிலுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. உன்னை நம்பி எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு வந்தவங்களுக்கு குழந்தை பிறக்காத மாதிரி மாத்திரை கொடுத்திருக்கியே. உன்ன இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் கழிப்ப நீ? மேடம். நான் மேடம், நான் மேடம்னு கேக்குறேன். செம்ம கடுப்புல இருக்கிறேனா? ஏன் இது வரைக்கும் நான் இவ்வளவு பொறுமையா இருந்ததில்ல. மரியாதையா உண்மையா சொல்லுங்க டாக்டர், சொல்லிடுங்க. சொல்லு. நான் சொல்லிடுறேன். அவரு பணம் கொடுக்கறேனாரு, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா என் பசங்களை தூக்கிடுவேன்னு மிரட்டினாரு. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? அஞ்சலி தான். சொல்லு அஞ்சலி. அக்கா, எங்கக்கா போன? பக்கத்துல தான் வந்திருக்கேன் அஞ்சலி. பக்கத்துல என்ன? போயிட்டு இப்பவே வந்துடுறேன்னு சொன்ன. உன்னையும் காணும், மாமாவையும் காணும். என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நான் நேர்ல வந்து பேசுறேன். சரி, டிஸ்சார்ஜ் எப்ப சொல்லிருக்காங்க? அக்கா, பாட்டிக்கு ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணதுனால சீக்கிரமே டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி போயிடலாம். ஓ சூப்பர், நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
சரி நீ வெயிட் பண்ணு, நாங்க ஒரு 1 hourல வந்துடுவோம். ம் சரிக்கா. தேங்க்யூ வெற்றி. எதுக்கு? இல்ல வெற்றி, நீங்க இல்லைன்னா பாட்டியை காப்பாத்திருக்க முடியாது. உங்களுக்கு, மாமாவுக்கு நானும் என் குடும்பமும் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஓ, அப்போ வந்து நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் கிடையாது. அது எப்படிங்க? அது வந்து உங்க குடும்பம் வேற, நான் வேற. நான் அப்ப இல்ல, வெளியாளு. இல்ல, sorry, அதுதான் உங்க மனசுல இருந்திருக்கு. இப்ப அது வார்த்தை வெளியே ஆஹா, இல்ல சாரி சாரி சாரி, நான் அப்புறம் அப்படி சொல்ல எப்படிங்க வரல. நீங்க இப்படி பேசின அப்புறம் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சாரி அப்ப சாரி. நம்ம குடும்பம் தானே, அவன் ஏன் பாட்டி தானே. அப்பனா அவன மாதிரி யார் பண்ணுவா? நீங்க நாங்கள் தேங்க்ஸ் கிங்ஸ்லாம் சொல்லிட்டு பாட்டி நல்லா ஆயிட்டாங்க. இப்போ எனக்கு அதுதாங்க சந்தோஷம். அவன் சூப்பர் ஆளுங்க, பயங்கரமாக கலாய்க்கும் பாட்டி. பழைய ஃபார்முக்கு பாட்டி வந்துட்டாங்களே, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதாங்க இப்போ முக்கியம். கண்டிப்பா. ம்